ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு தந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய், அவர் மூலம் எங்களோடு கூட பேசும்படியாய், எங்களுக்கு போதிக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய், உன்னதத்தின் ஆகாரமாகிய உம்முடைய ஆகாரத்தை ஆண்டவரே, நீரே அந்த ஆகாரம். அந்த ஆகாரத்தை நாங்கள் ஆவியானவராலே வாங்கி புசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக. தகப்பனாகிய தேவனே, தகப்பனாகிய தேவனே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தகப்பனாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக, வருவீராக, பொறுப்படுத்து கொள்ளும். ஆண்டவரே, களிமண்ணாகிய மண்ணோட்டை பொறுப்படுத்து கொள்ளும். ஆண்டவரே, மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் இராதபடி தகப்பனாகிய தேவனே, வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினி என்னிலே வேரோடு சுட்டரித்து 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 போடுவதாக. தகப்பனே, உம்முடைய நாமம் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் அபிஷேக நாதனே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வெளிச்சமாகிய ஜீவனும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய வல்லமையும் இரக்கமும் கிருபையும் மன்னிப்பும் உம்முடைய தயவும் உம்முடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய சத்தமும் சாரமும் ஆண்டவரே, என்னையும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஆராதனை இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டு கொள்வதாக. நீர் மாத்திரமே ஆளுகை செய்யும். எங்கள் யெகோவா தேவனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமும் பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை குறித்த காலம். குறித்த காலம். காலையிலே கர்த்தர் பேசினது கர்த்தராலே உண்டாகும் சடிதிலே உண்டாகும் விடுதலை. கர்த்தரே அல்லாமல் மனுஷனுக்கு விடுதலை, பாவ மன்னிப்பு, விடுதலை, நித்திய ஜீவன் கர்த்தராகிய தேவனே அல்லாமல் கிடையாது. பரிசுத்த தேவனாகிய அன்பு தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் நித்திய விடுதலையும் முடிவில்லாத வாழ்வு எல்லாமே அவரால் மட்டும்தான் கிடைக்கும். உலக இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான். பிதாவின் ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான். வேறு எந்த வகையிலும் கிடைக்காது. அதனால தான் சொன்ன அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போ கர்த்தராலே சடிதில் வருகிற விடுதலைக்கு ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். ஒரு உலகத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது எப்போ வேணாலும் நடக்கட்டும், எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கட்டும், எந்த நாளில் வேணாலும் நடக்கட்டும், எந்த மாதத்தில் வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மாதம், அதுக்குன்னு ஒரு நாள், அதுக்குன்னு ஒரு நேரத்தை குறித்து அதை நடத்துவாங்க. இல்லை நடுராத்திரி நடத்தலாம், விடிய காலையில் நடத்தலாம், 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு நடத்தலாம், நடுராத்திரி 12 மணிக்கு நடத்தலாம். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு போல் அந்தந்த நேரமும் காலமும் அதுக்கு எப்படி ஒரு காலத்தை அமைத்து அதெல்லாம் வருவது போல் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நேர்த்தியான மனுஷனை காட்டிலும் கர்த்தர் நேர்த்தியானவர், மகா நேர்த்தியானவர் தகப்பன். அவர் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து வச்சிருக்கிறார் என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்குது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார் என்று. நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார் என்று. எந்த பிசுக்கு இல்லாமல், எந்த அப்பழுக்கற்ற பிசுக்கு இல்லாமல் அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து வைத்திருக்கிறார், நேர்த்தியாக செய்து வச்சிருக்கிறார். உன்னை பார்த்து இது இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளவு அழகாக, இவ்வளோ கலனையம் நிறைந்து இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அதை வடிவமைத்தவங்க யார், இது எப்படி இது அழகாக இதை வண்ணம் தீட்டவங்க யார், இது செதுக்குனவங்க யார், இவ்வளோ அருமையாக இருக்கேன்னு சொல்லும்போது அப்படி பாராட்டுறார்கள், இந்த உலகத்தில் பாராட்டுகிறார்கள். அதை காட்டிலும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவர்,
செய்து கொடுக்கிறவர். கர்த்தராகிய தேவன் செய்து கொடுக்கிறவர், செய்து கொடுக்கிறவர். ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிற பகுதிக்கு போகலாம். பேதுரு 5ஆம் அதிகாரம். பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-6. உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமாம், இப்படி அந்த வசனம் 6வது வசனத்தில் முடிக்கும் போது குதிக்காதீங்கன்னு சொல்லுது. கூப்பாடு போடாதீங்க, எகிரி குதிக்காதீங்க, மற்றவங்கள போட்டு குலுக்காதீங்க, உங்களையும் குலுக்காதீங்க, மற்றவங்களையும் போட்டு குலுக்காதீங்க. எப்போ தான் இந்த பரிசுத்தம் சரியாகும், எப்போ தான் இது சுத்தமாகும், அது சுத்தமாகும், அது சரியாகும், இது சரியாகும், இது எப்போ தான் தேவ வழியில் வரும், அது எப்போ தான் தேவ வழியில் வரும், அது எப்போ தான் தேவ பாஷையை பேசும், இது எப்போ தான் இது பண்ணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தேவ பாஷையை பேசினா இப்படி சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இப்படி சொல்லுகிறவர்கள், இப்படி புலம்புகிறவர்கள் தேவ பாஷையை பேசினா இப்படி சொல்ல மாட்டார்கள். அவர்களும் குழப்புகிறவர்களும் குழம்பி போய் இருக்கிறவர்களும் அவர்களும் மந்திர கட்டுகளில் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால தான் இப்படி கடந்து புலம்புகிறார்கள், இப்படி கொண்டு புலம்புகிறார்கள். இல்லை, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தரிடத்தில் கதறலாம், மன்னிப்பு கேட்கலாம், நம்ம இன்னும் தாழ்த்தலாம், இன்னும் ஆண்டவரை மன்னிங்கன்னு கேட்கலாம், இன்னும் இறங்குங்கன்னு கேட்கலாம், இன்னும் தயவு பாராட்டுங்க தகப்பனே, உங்களை தவிர வேறு யார் செய்ய போகிறா, நீங்கள் தான் செய்தாகணும், நீங்கள் தான் எங்களுக்கு செஞ்சாகணும், உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது, வேறு யாராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், ஆனால் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது, உங்களை நோக்கி தான் பார்க்குறேன், உங்களை நோக்கி தான் கூப்பிட்றேன், சைடில் 4-10 காலை நான் பண்ணி விட்டுட்டு கடைசியில் உங்ககிட்ட கேட்குறதுக்கு பதிலாக உங்ககிட்டயே நான் டைரெக்டாக உங்ககிட்டே கேட்குறேன், தகப்பனே இறங்குங்கன்னு. ஒரு நாளிலே அவர் இறங்கி தான் ஆவார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்காமல் அவர் இல்லைன்னு அவருக்கே தெரியும். நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம அவர்கிட்ட அப்படி கேட்கணும், அதான் முறை, கேட்கணும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கட்டாயம் இறங்கிடுவார் கர்த்தர். தேவ வழியில் இல்லையே, தேவ அழைப்பில் இல்லையே, தேவ தெரிந்து கொள்ளதில்ல இல்லையே, என்ன உன்னை தேவன் அழைத்தாரே, உன்னை தெரிந்து கொண்டாரே, அதில் நின்று நீ கூப்பிடலையே, நீ கூப்பிட்டுக்கிட்டு இல்லையே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்க மாட்டாரா? உன்னை அழைத்தேனே, உன்னை தெரிந்து கொண்டேனே, நீ உன்னை அந்த நேரத்தை ஒதுக்கி நீ முழங்கால் போட்டு நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னேனே, அதை விட்டுட்டியே. அங்கே போனால் சரியாயிடும், இவங்ககிட்ட போனால் சரியா, அவங்கக்கிட்ட போனால் சரியா, அவங்கவுங்களுக்குன்னா தனித்தனியே சாமியான்னு ஒரே சாப்பை தான், ஒரே ஒரு தேவன்தான், மூவராய் ஒன்றாய் இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அந்த சராசரங்கள் எங்கே போனாலும் அவர் நாமம் இல்லாமல் வேற நாமம் கிடையாது. நமக்கு அவர் வகுத்திருக்கிற வழி, அவருடைய வழி திட்டம், அவருடைய வழி நோக்கம், அவருடைய வழி சித்தம். அந்த வழியில் என்ன நடத்த ஆண்டவரேன்னு நான் இதுக்கு இடையில வழி தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் மேலே இரக்கம் பாராட்டிருங்க. அதனால் அநேக நஷ்டங்களை சந்திச்சுட்டேன், விபரீதங்களை சந்தித்தேன், பாடுகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன், என் மேலே இரக்கம் பாராட்டிருங்க. உபத்திரவத்துக்கு அளவே இல்லை, அவமானத்துக்கு அளவே இல்லை, நிந்தைக்கு அளவே இல்லை. ஆண்டவரே இறங்கிருங்கன்னு அப்போ இறங்குவேன்னு சொன்னவர் இறங்குற ஒரு நேரத்தை குறிச்சிட்டார்.
மீட்பேன் என்று சொன்னவர் மீட்கிற நேரத்தை குறிச்சிட்டார். விடுவிப்பேன் என்று சொன்னவர் விடுவிக்கிற நேரத்தை குறிச்சிட்டார். அதை தான் யோபு சொன்னார். நீர் குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன், நீர் குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் குறித்து எங்கே சொன்னார் யோபு? சொல்லவே இல்லை, நீங்களா சொல்கிறீங்க அப்படின்றீங்க. இது எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். நானே வாசித்துறேன். அந்த யோபு ஒரு அருமையான வார்த்தையை யோபு சொல்வார். 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார். அதை வாசித்துட்டு சொல்கிறேன். 16ஆம் அதிகாரம், யோபு 16ஆம் அதிகாரம் 19, 20, 21. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். நமக்கு கர்த்தராகி அவர் அன்னைக்கு கெஞ்சனது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பிதாவாகிய தேவனால கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பாவம் செய்யாத யோபு கதறுகிறார், அக்கிரமம் செய்யாத யோபு கதறுகிறார், தேவனுக்கு விரோதமான மீறுதல் செய்யாத யோபு கர்த்தரை நோக்கி கதறார். பாவம் செஞ்சுட்டு கதறல, மீறுதல் பண்ணிகிட்டே இல்லை, கீழ்ப்படியாமையின் பிள்ளை இல்லை, அவர் பொல்லாப்பு செய்கிற பிள்ளை இல்லை. ஆனால் கதறாரு, எல்லாவற்றின் இழப்பின் மத்தியில் கதறாரு. இப்படி தான் சொல்லி கதறாரு. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிற என் தேவனிடத்தில் இருக்குது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண் சொரிகிறது, தேவனை நோக்கி கண் சொரிகிறது என்று அவர் தான் சொன்னார். இந்த இதில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்று. யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்து வச்சுட்டார், ஒன்று எழுதி வச்சுட்டார், நாளும் கிழமையும் நேரத்தையும் குறித்து வச்சு எழுதிட்டார். அதை அவரே மாற்ற மாட்டார். அது என்ன? அவர் கரத்திலிருந்து வர்ற விடுதலை. சர்வ வல்லமை உள்ள உன்னதமான மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற உன்னதங்களின் தேவனாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, மன்னிப்பினாலே, தகப்பனுடைய இரத்தத்தின் மன்னிப்பினாலே, இரக்கத்தினாலே ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறார். சாதாரணமான விடுதலை அல்ல, ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. யாரால? கர்த்தரால. அந்த காலத்தின் வேலையும் குறித்து வச்சிட்டார், அதை நிறைவேற்றி தருவார். அதை தான் சொல்றார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என்னை குறித்து அல்லது மனைவியை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளையை குறித்து, பெற்றோரை குறித்து, மகளை குறித்து, மகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, உடன் பிறந்தவர்களை குறித்து, உடன் சகோதரர்களை குறித்து, உடன் விசுவாசிகளை குறித்து என்னென்ன காரியங்களோ கர்த்தரிடத்தில் கதறுகிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் கர்த்தரிடத்தில் கதறுகிற பிள்ளைகளுக்கு, அகம்பாவமாய், ஆணவமாய், கர்வமாய், நானுங்கிற எண்ணத்தில் மனத்தாழ்மை இல்லாமல், எல்லாம் பெருமையான எண்ணத்தோடு கூட எதிர்த்து நின்று, கீழ்ப்படியாமையில் எதிர்த்து நின்று கொண்டு சண்டையிடுகிற பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டார்.
தன்னை தாழ்த்தி தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிருன்னு இறங்கி கர்த்தரிடத்தில் உண்மையாய் மன்னிப்பு கேட்டு கதறுகிறவர்களுக்கு இறங்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், மன்னித்து இறங்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், விடுவிப்பேன் நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், உன் வழக்கை எடுத்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன் என்று சொன்ன தேவன், பரிசுத்த வாழ்வும் கடனில்லாத வாழ்வை தருவேன் என்று சொன்ன தேவன், தேவ சித்தத்திலே நிலைத்திருங்க என்று சொன்ன தேவன், இனி தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக பாத்திரவாட்டிகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஒன்று மட்டும் இல்லை, நிறைய வச்சிருக்கிறார் என்ன சொல்லிட்டு இதைத்தான் சொல்கிறாரு. இங்கே சொல்லப்படுது 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் போகிற மகிமைக்கு பங்காளி. இனி வரப்போகிற மகிமை, கர்த்தராலே வரப்போகிற மகிமை, கர்த்தராலே வரப்போகிற மகிமை, அந்த மகிமைக்கு பங்காளியமாக இருக்கிற நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று அப்படி ஒன்று சொல்லிட்டே வரார். சொல்லிட்டு வந்து தான் கடைசியாக சொல்கிற வார்த்தை இப்படி சொல்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடியும். அதான் குறித்த காலத்தில். ஏற்ற காலம்னா கர்த்தர் அவரவருக்கு வைத்திருக்கிற ஒரு குறித்த காலம். அதுக்கு முன்னாடி குதிக்காத, ஓவராக பேசாத, ஓவராக குதிக்காத, காலை கிளப்பாத, கையை கிளப்பாத, அடங்கி ஒழுங்காயிரு. கடந்து வந்த பாதைகளை மறந்துட்ட. தேவனுடைய கண்ணுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. கடந்து வந்த பாதைகளை மறந்துட்ட. இவ்வளோ தூரம் வந்ததே தேவனால தான், மனுஷனால் அல்ல, தேவனால தான். எந்த மனுஷன் மூலியம் எந்த உதவி கிடைச்சாலும் அது தேவனால தான். எல்லாமே தேவனால தான். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இரு என்று. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6. கலாத்தியர் காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும், வாசிங்க 4:5-6. நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின, கர்த்தர் குறித்த காலத்தில் தான் வந்தார். கர்த்தரே குறித்த காலத்தில் தான் பூமிக்கு வந்தார் இரட்சகராக. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். உடனே நினைச்சேன் நான் உடனே அனுப்பிடுறேன்னு அப்படி அனுப்புகிறவர் அல்ல. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்தவர் ஸ்திரீயின் வித்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் பரிசுத்த இரட்சகராகிய அன்பு தகப்பன் இந்த உலகத்துக்கு தேவனுடைய அன்பாக வெளிப்பட்டவர், மீட்பராக, இரட்சகனாக, விடுதலை நாயகனாக, ஜெயகிறிஸ்துவாக, சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மன்னித்து மீட்டெடுக்க மன்னிப்பை, விலையேற பெற்ற மன்னிப்பை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, மரணத்தை அழித்து, பிசாசின் கிரியைகளை அழித்து, சாத்தானை நசுக்கி நம்மை அவைகளிலிருந்து மீட்டெடுக்க வந்தவருக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்தார். அந்த காலத்தில் தான் ஏசப்பாவே வந்தார். அது வரைக்கும் ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த காலம் வந்த உடனே தம்முடைய தூதனை அனுப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே,
நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஏரோது ஒரு பொல்லாதவன். ஏரோது ராஜா என்பவன் பொல்லாதவன், மகா பொல்லாதவன். அவன் காலத்தில் தான் ரோமர்களுடைய ஆட்சி காலங்கள் இருந்தது. சிலுவை மரணம் என்கிற இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தை தான் தேவன் தேர்ந்தெடுத்து அந்த சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்து தகப்பன் வருவதற்கு உகந்த காலமாக தேவன் ஆதியிலே முன்குறித்து ஏதேன் தோட்டத்திலே அங்கே சர்ப்பம் வஞ்சித்த போது, நம்ம முதல் குடும்பத்தை வஞ்சித்த போது நாமளும் அதில் பங்காளிகள் தான். வஞ்சித்த போது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, ஸ்திரீயின் வித்து நிறைவேறத்தக்க அக்காலத்தை அவர் அப்போதே குறித்து வைத்து விட்டார். அக்காலத்தை தேவன் அப்போதே குறித்து வைத்து விட்டார். அவர் குறித்து வைத்த அந்த காலத்துக்கும் கிட்டத்தட்ட தேவன் வந்து ஸ்திரீயின் வித்தாக வந்து பிறப்பதற்கும் கிட்டத்தட்ட இடையில 4000 ஆண்டுகள் ஆயிருக்கு. 4000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுக்கு பிறகு உலகம் அதுக்கும் அப்புறம் 4000 வருஷங்கள் பின்னாடி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் கழித்து 4000 ஆண்டுகள் கழித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரார், உலகத்துக்கு வரார். அப்போது அந்த காலத்தை தேவன் குறித்து வச்சிருந்தார். அது எந்த காலதாமதம் இல்லாமல் அது கரெக்டான நேரத்தில் கர்த்தர் குறித்து வச்ச ஒரு நேரமும் வேளையும் கர்த்தர் பூமியிலே அவதரித்தார். பூமியிலே கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தி ஆனார். இது பின்னாடி இருக்கு. அந்த காலகட்டத்திலே அதுக்கு முன்னதாக சில காரியங்கள் நடக்கணும். சில காரியங்கள் மல்கியாவிலே சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி சில காரியங்கள் நடக்கணும். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் இந்த உலகத்துக்கு கர்த்தர் ஒருத்தனை பிறக்க செய்யணும். ஒரு தேவ மனிதனை பிறக்க செய்யணும். எலியா என்பவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலியா என்பவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலியா, எலிசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எலியா என்பவர் கர்த்தர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். அவன் மரிக்கவே இல்லை. உலகத்தில் எல்லாரும் மரிக்கணும். எல்லா மனிதர்களும் ஒரு நாளில் மரிக்கத்தான் செய்யணும். ஆனால் மரித்தாதான் பரலோகத்துக்கு கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். அது மரித்தாதான் போக முடியும். கர்த்தருக்குள்ளே மரித்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். மரணம் என்கிற வாசலின் வழியாய்த்தான் அது உள்ளே பிரவேசித்து கர்த்தராலே கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு தகப்பன் வீட்டுக்கு போக முடியும். தகப்பன் வீட்டுக்கு போக முடியும். அப்போ இவர் கேட்டுக்கொண்டதுனால மரணமே காணாதபடி ஏனோக்கும் அதே மாதிரி தான். இன்னும் பழைய காலத்தில், அந்த பழைய காலத்தில் ஏனோக்கும் காணப்படாமற் போனான். அவரும் மரிக்காமலே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அவரை கொண்டு போயிட்டார், பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அவருக்கு சரின பிரகாரமான மரணமே இல்லை.
ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் கண்டிப்பாக திருப்பி வரணும், அந்த பூமியில் மறிக்கிற காரியங்கள் சில வெளிப்பாடுகள் வேதத்தில் இருக்குது. ஆனால் எலியா என்பவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியாவை திரும்ப இந்த பூமியில் வந்து அவனை பிறக்க வைத்து ஏன்னா அவர் ஒரு நாளில் கண்டிப்பாக அவர் வந்து இந்த பூமியில் இதுனா தேவன் சொல்லிட்டார், ஒரு மனிதன் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், என்ன பிறந்தவன் மறிக்கத்தான் செய்யணும். அந்த கோட்பாட்டின்படி அந்த எல்லைகளை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பவுண்டரியை கடந்து கர்த்தர் சன்னிதானத்துக்கு போனாலும் இந்த எலியா என்பவர் தேவனுடைய மகனாக ஊழியக்காரனாக ஒரு யோவான் ஸ்தானகனாக பிறக்கணும். தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய தீர்மானம். யார்? எலியா திரும்ப வரணும். எலியா திரும்ப வரணும். எலியா திரும்ப வந்து யோவான் ஸ்தானகனாக இந்த உலகத்தில் பிறக்க வரணும். பிறக்க வந்து அவரில் ஆவியானவர் நிறைஞ்சு தேவனுக்கு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் என்ற வார்த்தையை நிறைவேறத்தக்கதாக தேவனிடத்தில் சன்னிதானத்திலிருந்தே வரக்கூடிய ஒருவரை வர வைத்து கர்த்தர் அவர் மூலமாக முழுக்க ஞானஸ்தானம் பெறணும். 30வது வயதில் கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு காலத்தில் இவர் மூலம்தான் கர்த்தருக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். வேற பூமியில் வேற மனிதர்கள், வேற இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் மூலமாக தேவன் முன் குறிக்கலை. இதெல்லாம் தேவனுடைய தீர்மானங்கள். எலியா என்பவர் வாழ்ந்த காலம் வேறு, இங்கே சகரியா எலிசபெத் காலம் வேறு. இவங்களுக்கு முன்னாடி காலங்கள் தான் எலியாவினுடைய காலங்கள். பல 600 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகள் இருக்குமோ, 600 ஆண்டு 800 ஆண்டுகள் இருக்குமோ, அந்த காலகட்டங்கள். ஆனால் எலியா திரும்ப வருவார்னு எலியாவுக்கு தெரியாது. சுழல் காற்றில் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவுக்கு தெரியாது. திரும்ப எலியா அந்த உலகத்துக்கு கர்த்தர் அனுப்பி யோவான் ஸ்தானகனான் என்ற பெயரிலே பிறந்து பிறகு சிரச்சேத பண்ண மறிச்சிடுறார். மறிக்காத ஒரு காலகட்டத்தில் போனவர் வந்து மறித்து கர்த்தரண்டையில் திரும்ப போகிற ஒரு எலியாவுக்கு ஒரு வேலையை வச்சிருந்தார். அப்போ அங்கிருந்து வந்தவர் தான் கர்த்தருடைய ஆவியானவராலே நிறைந்து, பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர் தான் வந்து அவர் தாவப்படுக்க முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். இல்லை பூமியில் வேற யாரும் கொடுத்துடக்கூடாது என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்குது. அப்போது ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணணும், ஒரு தம்பதியை ஆயத்தப்படுத்தணும். அவங்க ஒரு காலங்கள் கணவன் மனைவியாக இணைந்து ஆசாரிய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். பாருங்க, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியான் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட 6ஆம் வசனம், கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து, என்னது அவங்க மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது அந்த தம்பதி பேரில். எந்த தம்பதி? சகரியா எலிசபெத் என்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க பேரில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. வேதவசனம் போட்டிருக்கு, நான் சொல்லலை. குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். முரட்டாட்டம் உள்ள ஒரு ஸ்திரீயாக எலிசபெத் கிடையாது, அவர்கள் கிடையாது. ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மகனாக சகரியா அவர்கள் கிடையாது. ஏன் இவ்வளவு வயசாகி நமக்கு பிள்ளை இல்லை? எலிசபெத்தை பார்த்து எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்களா அவங்க காலங்களில்? அவங்களுடைய உறவின் முறையார்கள் கேட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க ஆசாரிய ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டிருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஏன் நீங்கள் அப்போ என்னதான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, என்னதான் பாவம் பண்ணிட்டீங்க, என்னதான் மீறுதல் செஞ்சிட்டீங்க, என்னதான் அக்கிரமம் செஞ்சிட்டீங்க, என்ன மறைவான குற்றம் இருக்குது, இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்கள் என்ன இருக்குது, இன்னும் என்னென்ன இருக்கோ, உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன இருக்கோ,
உன் முன்னாடிக்கு பிள்ளை பார்க்குற பாக்கியமே இல்லை அவளுக்கு, நீ வேற ஒருத்தையாவது திருமணம் செய்திருக்கலாமே, அவன் மூலிமா உனக்கு சந்ததி விளங்கலாமே என்ன சகரியாவுக்கு சொல்லியிருக்கலாம். எலிசபெத்திட்ட சொல்லியிருக்கலாம், உன் கணவன் வித்தில் சத்துவம் இல்லை, அதில் ஒரு பிள்ளை பெறக்கூடிய ஒரு அணுக்கள் இல்லை, அதனுடைய சத்துவம் இல்லை, அது இல்லை இது இல்லை, ஏதாவது மருந்து இதெல்லாம் நாட்டு மருந்து கை வைந்து இது ஏதாவது பார்த்துருக்கலாமே, போகலாமே, அங்கே பார்க்கலாமே, இவங்கள போய் பார்க்கலாமே, அவங்கள பார்க்கலாமே, அவங்கள போய் பார்த்தாங்களோ அப்படி பேசினாங்களோ அடுத்த வாரமே குழந்தை வந்துச்சான் ஒருத்தவங்களுக்கு. இப்படிலாம் கேள்விப்படுறோமே. பார்த்தோம் கொண்டோம் குழந்தை இல்லைன்னு பேசுனாங்க, கொண்டாங்க, என்னன்னு பேசிட்டு வந்தாங்க, அடுத்த வாரமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்கு. அடுத்த வாரமே அப்படிலாம் அதிசயம் நடக்குது. அங்கெல்லாம் போகலாமே, அங்கெல்லாம் போகலாமே, கொல்லாமே, இப்படி வீணாக இது பண்ணிக்கிட்டு அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு இதே பண்ணிக்கிட்டு அப்படின்னு வேற யாரையாவது தலையில் கை வச்சாலே உனக்கு எப்பயோ குழந்தை உண்டாயிட்ருக்குமே, தலையில் கை வச்சிருந்தா அப்படின்னு. சகரியாவே உன் தலையில் கை வச்சிருந்தா உன் வித்து ஆசீர்வச்சிருந்துருப்பாரே அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். நம்மளை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நிறையா. இங்கே போனால் அங்கே போனால் அவர் பேசுனா இவர் சொன்னால் அவர் தலையில் வச்ச கை வச்சுனா அவர் ஊதுனா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாம் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவனே எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் குற்றமற்றவர்கள். அங்கே யோபு சொல்கிறார், எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற அனாதி தேவன் எனக்கு இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறார். நான் அவரை நோக்கி கதறேன், என்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணுறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க, கழுத்து மேலே நிற்கிறாங்க, மெதின்னு மிதிக்கிறாங்க, நினச்சா அதை செய்வேன் இதை செய்வேன் அதை பண்ணுவேன்னு துணிகரமாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, துணிகரமாக பேசுகிறாங்க. சுதந்திரங்களை நாங்கள் பிடுங்குவோம், கொள்ளுவோம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு என்ன சொல்லி தேவன் இல்லை என்கிற எண்ணத்தில், யோபுக்கு தேவன் இல்லை என்கிற எண்ணத்தில், தேவன் யோபுக்கு ஆதரவாக இல்லைன்னு நினச்சிட்டு தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய வழிகளும் என்று தெரிந்தே செய்கிற துன்மார்க்கர்கள், தெரியாதவெல்லாம் இல்லை, தெரிந்தே செய்கிற துன்மார்க்கர்கள் தங்கள் வழிகளையும் தங்கள் காலங்களில் கர்த்தர் நின்று செய்ததை எல்லாம் மறந்த துன்மார்க்கர்கள். ஆனால் யோபு கதறார், என் கண்ணீர் சொரிகிறது என்று. யோபு குற்றமற்றவன், பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன், தன்னை கெடுத்து கொள்ளாதவன், மற்றவர்களையும் கெடுத்து போடாதவன் யோபு குற்றமற்ற. அதுபோல இவர்களும் இந்த தம்பதிகளும் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பதாக காணப்படுகிறார்கள். அப்போ அவங்க எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க கர்த்தர்கிட்ட, ஏன் ஏசப்பா எங்களுக்கு பிள்ளை இல்லை, ஏன் ஏசப்பா எங்களுக்கு பிள்ளை இல்லை, ஒரு பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு பிள்ளை ஒன்று எங்களுக்கு என்ன செய்திருங்க, கொடுத்துருங்க. இவ்வளோ அருமையாக கர்த்தருக்கு செய்கிறாங்களே, இவ்வளோ உண்மையாக செய்கிறாங்களே, எவ்வளோ கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பொய்யும் பித்தலாட்டமாக ஏமாத்துறவனுக்கெல்லாம் பிள்ளை பிறந்துக்கினே இருக்குது. அவனுக்கு பிள்ளையாக தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு, இந்தா வச்சுக்கோ ஒன்று அண்ணா 5 கூட வச்சுக்கோ ஒன்று கொடுக்குறாரு, இங்கே ஒன்று கூட தரமாட்டுறாரு. வயதும் வந்துருச்சு, வயதானவர்களாக ஆயிட்டோமே. என்னது இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு 40 வயசாகி போச்சு, 42 வயசாகி போச்சு, எனக்கு அவ்வளோ வயசாகிடுச்சுன்றாங்க இன்றைக்கி. அதை போய் ஆனால் அவங்களுக்கு 42 வயசு இல்லை, அவங்களுக்கு 60க்கு மேலே இருந்திருக்கும். அந்த காலத்தில் அவங்களுக்கு 60க்கு மேலே இருந்திருக்கும். வயது சென்றவர்களாய் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை. அவங்களுக்கு என்னது, அவங்க எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. இந்த காலம் கர்த்தர் வச்சிருக்கிற காலம், இந்த வச்சிருக்கிற காலம், எது வரைக்கும் நான் காத்திருக்கிறது, எது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது, என்ன பதிலே காணலை, உம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்னு நம்மளை மாதிரி அவங்க பேசலை. இதுமேல் செய்யலை, இதுக்கப்புறம் செய்யவா போகிறாரு, இதுக்கப்புறம் தேவன் கிழிக்கவா போகிறாரு, தேவன் கொடுக்கவா போகிறாரு, நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கவா போகிறாரு, நமக்கு பிள்ளைய தரவா போகிறாரு, நமக்கு வேலையை தரப்போகிறாரு, இனிமேல் தான் தொழில் சிறக்க போதா, இனிமேல் தான் கடன் அடைய போதான்னு என்னென்னலாம் சொல்லணுமோ மனுஷர்கள் உலகத்தில் சொல்வதை போல அவர்கள் சொல்லாமல் முணுமுணுக்காமல், தேவனுக்கு விரோதமாக முணுமுணுக்காமல் முறுமுறுப்பாமல் இருந்தார்கள். என்னால் இதுக்கு மேலே இதை செய்ய முடியாது, உமக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஆளுக்கு நான் கூட துணையெல்லாம் நான் இருக்க முடியாது, இவனுக்கு ஒரு பிள்ளைய கூட கொடுக்க வக்கில்ல துப்பில்ல,
இவனுக்கு எதுக்கு நான் செய்யணும், இப்போ வயசும் ஆகிப்போச்சு இந்த ஆளுக்கு நான் எதுக்கு துணையாக இருக்கணும், இதுக்கப்புறம் என்ன இவருக்கு தேவசித்தம் நிறைவேறப்போகுது அப்படின்னு எலிசபெத் சொல்லலை. இதுக்கு இவ்வளோ இதுவாக இருந்தது, அப்போ அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது, இப்போ இருந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை போச்சு, இது எதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு சூப்பராக ஒன்று பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வயசு என்ன வயசு அந்த காலத்தில் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த காலத்தில் அப்படி ஏதாவது அவர் தேடவும் இல்லை, எண்ணமும் இல்லை. சகரியா பரிசுத்தமும் உண்மையும் உத்தமும் தேவனுக்கு நீதியாக குற்றமற்றவர்களாக தேவனுக்கு இதுக்கப்புறம் எதுக்கு செய்யணும், செய்யாத தேவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்காத தேவனை எதுக்கு ஆராதிக்கணும், இன்னும் ஆசீர்வதிக்காத தேவனை, பிரச்சனையை தீக்காத தேவனுக்கு, உபத்திரவத்தை நீக்காத தேவனுக்கு, துன்பத்தை நீக்காத தேவனுக்கு, கண்ணீரை துடைக்காத தேவனுக்கு, கவலையை மாற்றாத தேவனுக்கு, பயத்திலிருந்து முற்றிலுமாக நீங்களாக்கி ரட்சிக்காத தேவனுக்கு, மன்னித்து இரக்கங்காட்டாமல் இருக்கிற இரக்கமற்ற தேவனுக்கு, கிருபை பாராட்டாத தேவனுக்கு, தயவு பாராட்டாத தேவனுக்கு, அற்புதம் செய்யாத தேவனுக்கு, விடுவிக்காத தேவனை எதுக்கு இனி தொழுது கொள்ளணும், எதுக்கு அவரை ஆராதிக்கணும், எதுக்கு அவர் சமூகத்துக்கு போகணும். யாரோருக்கோ எதெல்லாம் அவர் இந்த பூமியில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அவர் செய்யாமலாம் இல்லை. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறார், நமக்கு ஏன் அப்படி பண்ணுறாரு, நமக்கு ஏன் இவ்வளோ கொடிய காலதாமதம், நமக்கு ஏன் இவ்வளோ தாமதம், நமக்கு ஏன் இவ்வளோ தடை, நமக்கு ஏன் இவ்வளோ சத்ருவின் போராட்டம், நமக்கு ஏன் இவ்வளோ மந்திரங்கள், இவ்வளோ சூன்யங்கள், நமக்கு ஏன் இத்தனை சூன்யக்காரர்கள், இத்தனை மந்திரவாதிக்காரிகள், எத்தனை அதிகார தடைகள், அந்த தடை இந்த தடை, ஒன்றா ரெண்டா எத்தனை இது, எந்த மனுஷனும் புரிஞ்சுக்க மாட்டானே, எந்த மனுஷனும் புரிஞ்சுக்க மாட்டானுங்களே, புரிஞ்சிட்டா தான் தேவதூதனுங்களாக மாறிடுவானுங்களே, தேவதூதனியாக மாறிடுவாளுங்களே. இல்லையே 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 என்று அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்புகளும் கதறுகிற கதறுதல்களும் பார்க்குறோம், கதறுகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இவர்களோ மனம் உவந்து கர்த்தருக்கு வயது சென்றாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும், கர்த்தருடைய விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும், கர்த்தருடைய தீர்மானம் என்னவோ அது நடக்கட்டும், அவர் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அது செய்யட்டும் என்று இருந்த ஒரு தம்பதிகள். ஆனால் பிள்ளை பிறக்கும் என்று நிச்சயமாக நம்பியிருந்தார்கள் என்று சொல்லப்படலை. கர்த்தர் நிச்சயமாக வயது சென்றாலும் கர்ப்பந்தரிக்க செய்வார், ஒரு குமாரனை கொடுப்பார் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் என்று சொல்லப்படலை. ஆனால் தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமுள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள், தேவனை மகிழ்ச்சி ஆக்கி கொண்டிருந்தவர்களாக இருந்த அவர்கள் வாழ்க்கையில் பிள்ளை இல்லை என்கிற மகிழ்ச்சி இல்லை, பிள்ளை இல்லை என்ற ஒரு சந்தோஷம் இல்லை, பிள்ளை இல்லை என்கிற ஒரு அவமானம் அவர்களை விட்டு நீங்கலை. மலடி என்ற பட்டத்தில் தான் இருக்கிறார்கள், மலடி என்று பட்டத்தில் தான் இருக்கிறார்கள், சமுதாயத்தில் இருக்கிறார்கள். மறைமுகமாக சிலர் கசுகசும் முணுமுணுந்துக்கிட்டு வேணா பெரிய ஆசாரியம் ஒழிஞ்சான் உண்மையாக இருந்தான், அப்படி சரி அப்படியே இருந்தாலும் அவர் கர்த்தர் நிச்சயமே ஆசிரித்திருக்கணுமே, கர்த்தர் கொடுத்துருக்கணுமே, கொண்டிருக்கணுமா. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று சரியாக வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று சரியாக வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று சரியாக என்று சொல்லுகிற இன்றைக்கு சொல்லுகிற மனுஷரை போல் அன்றைக்கும் எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருந்த காலங்கள் அவர்கள் இருதயத்தை வார்த்தையாலே தைத்து கொண்டிருந்த காலங்கள். இனி அவர்களுக்கு இனி வாய்ப்பு இல்லை, இனி ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறதில்ல, இனி ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரப்போகிறதில்ல, ஒரு பெரிய திருப்பு முனை அதிசயம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் குறித்த ஒரு நேரம் வருது, அவர்களுக்குன்னு குறித்த ஒரு நேரம் வருது. வேறு யார் மூலமாகவும் சொல்லப்பட்டதாகவும் இதில் இல்லை. வேறு ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், உங்களுக்கு இந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய தீர்மானத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான்லாம் எங்கேயும் சொன்னதாகவும் இதில் இல்லை. வயது சென்றவர்களாக இருந்தார்கள். 8ஆம் வசனம், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் 9ஆம் வசனம், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன்
தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஆமாம், இப்போ பாருங்க, எவ்வளோ காலங்களாக தூபம் காட்டி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டி கர்த்தர் சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தவருக்கு ஒரு நாளை குறித்து வச்சுருந்தார், ஒரு கால நேரம் வேலையை குறித்து வச்சுருந்தார். தேவதூதனை அனுப்பணும்னு, தேவதூதனை அனுப்பணும்னு முறை தேவதூதனை பார்க்குறாரு. முறை கண்ணால் தேவதூதனை பார்க்குறார். பார்த்து அவர் கலக்கம். 12ஆம் வசனம் வாசிங்க, 12:13 வாசிங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். 13, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, எந்த காலத்தில் வயதான அவங்க காலத்தில். என்ன வயதோ, 60, 65, 67, 68 நமக்கு தெரியாது, 70 வயதோ நமக்கு தெரியாது. ஆனால் வயதானவங்கன்னு போட்டிருக்கு. வயதானவங்கனாலே 60 வயதுக்கு உள்ளவங்க தானே வயதானவங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க வயதானவங்கன்னு சொல்லிட்டு. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ இப்போ தான் கேட்டுச்சா? வயசான காலத்தில் நரம்பெல்லாம் வீக்காகி, கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, காது கேட்குறது கொஞ்சம் கம்மியாகி, ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாகி, பலனெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற நேரத்துலையா ஜபம் கேட்கப்பட்டது? நம்ம கேட்போம்ல, அப்போவா ஜபம் கேட்கப்பட்டுச்சு? இவ்வளோ வருஷ காலமாக உண்மையும் உத்தமமாக ஜபம் பண்ணாதவனுக்கெல்லாம் புள்ள பிறகுது, சும்மா ஜபம் பண்ணவங்களுக்கும் புள்ள பிறகுது. உண்மையாக ஜபம் பண்ணவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. அவங்கள அவர் இந்த பூமியில் சகரியா எலிசபெத்தை அனுப்பின போதும், பிறகு கணவன் மனைவியாக இணைத்த பிறகும், அதுக்கும் முன்னதாக இருக்கிற காலத்திலேயே இவர்களுக்கு யோவானை மகனாக கொடுக்கணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார். மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணும் சர்வ வல்லம் உள்ள தேவன், அனாதி தேவன் தீர்மானிச்சிட்டார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தூதனாங்க. எப்படின்னா, அது பழைய ஏற்பாட்டில் இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து எழுதப்பட்டிருக்குது. யோவான் ஸ்தானகனை குறித்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. தீர்க்க தரிசனமாய் தேவ வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக பிறக்க போகிறது யோவான் ஸ்தானகனை குறித்து. அது யாருக்கு கொடுக்கணும்? சகரியா எலிசபெத்துக்கு தான் மகனாக வந்து பிறக்கணும். இது தேவனுடைய அனாதி தீர்மானம். அந்த யோவான் ஸ்தானகன் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க போகிறாரு, ஒரு தகப்பனுடைய வித்தில் பிறக்க போகிறாரு. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்கள். கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்கள், நீதி உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அருமையான ஒரு ஆனால் அவர்களுக்கு நீண்ட காலதாமதம் போல ஒரு பிள்ளை பிறக்கிற காரியத்தில் ஒரு காலதாமதம். ஆனால் அது மகா உயர்ந்த நோக்கத்துக்காக அவர்களை தகுதிப்படுத்துகிற ஒரு காலத்தில் தகுதிப்படுத்தி, அந்த தகுதிப்படுத்தின வேளையிலும் கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்பதாக இவர் கருத்தரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவாகிய தேவன் 6 மாதம் கழித்த பிறகு தான் மரியாதை சந்திக்கலாம் வரார். இதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையில் வரப்போகிறது. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்கிற பையன், அவனுக்கு பேர் யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிட்டு. 14ஆம் வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்.
வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பாருங்க, எலிசபெத்தும் தேவனுடைய ஆவியில் நிறைஞ்ச ஒரு மகதான். அந்த மக நிறைய பேர் நிறைய குழந்தைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது குழந்தைகளையே பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கணும் பண்ணுற பெரும்பாலோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரில் நிறைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி கேட்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் வயிற்றில் வளர்கிற கத்தராலே வளர்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியானவராலே நிறைஞ்சிருக்கணும்னு கேட்குற நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆனால் அவங்களும் அதுக்கு கரெக்டாக இருக்கணும்ல, கேட்கிறவர்களும். இங்கே சகரியா கேட்கல பையன் எப்படி இருப்பான், அவன் பிறப்பின் நிமித்தம் என்ன விஷயம் ஏது என்ன அந்த டீட்டெயிலாம் தூதன்கிட்ட இவர் கேட்கல. எது தேவதூதன் கையில் ஏசப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். சகரியா கிட்ட இதை சொல்லு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன், அவன் பேர் யோவான் பேரிடு, அவன் பிறப்பில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவாங்க, இதெல்லாம் நீ சொல்லுன்னு இந்த செய்தியை கொண்டு வர தூதன். இவன் தேவனுடைய செய்தியை கொண்டு வர தூதன். அந்த செய்தியை கொண்டு வந்துட்டார். அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருப்பான் என்று சொல்றார். அடுத்தது 16ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, எலியாவின் ஆவி. அப்போ எலியா தான் வர்றது, யோவான் ஸ்தானகனாக வர்றது எலியா. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்கிறார். இவ்வளோ விஷயத்த சொல்கிறார். ஆனால் அவருடைய காலங்களை அவர்கிட்ட இந்த தூதன்கிட்ட சொல்லிவிடலை. அவருக்கு கொஞ்சம் வயசு காலங்கள் தான் உயிரோடு இருப்பார். பிறகு அவர் தலை எடுக்கப்படும்லாம் சொல்லப்படலை. அதெல்லாம் சொல்லப்படலை. இரத்த சாட்சியை மறிப்பார், அதெல்லாம் சொல்லப்படலை. 18ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று. அதுதான் சொன்னேன், இவங்களுக்கு இனி பிள்ளை பிறக்கும்ன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு என்ன இல்லை. யாருக்கு எலிசபெத்து இருக்கோ இல்லையா இதில் தெரியல. ஆனால் சகரியாவுக்கு இல்லை, கர்த்தருடைய தாசனாகிய சகரியாவுக்கு இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா ஏரியாவும் வயசான மாதிரி ஆகிப்போச்சு. வயசான காரியத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளாக எல்லாம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் கர்த்தருக்காக எங்கே உழைக்கிறது, வெள்ள பிறந்து அதுக்கப்புறம் வளர்த்து எல்லாம் எல்லாம் நடக்காத காரியம். இதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஓடுறது செய்கிறது இனி நடக்காத காரியம், ஆகாத காரியம், எல்லாமே ஆகாத காரியம். அதனால தான் அவர் இப்படியே கேட்டுட்டார். அவர் கிழவனாக இருக்கிறேன், மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். 19ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். அப்போ நீ வயது சென்றவளாக இருக்கலாம், ஆனால் விசுவாசி, நீ நம்பிக்கையாயிரு, தேவன் மேலே நம்பிக்கையாயிரு அப்படின்னு அவர் சுயமாக எதுவும் பேச முடியாது. தேவதூதன் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற செய்தியை மட்டும்தான் அவர் சொல்ல முடியும். இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மறு உத்தரம் சொல்லணும்னா தேவதூதன் கையில் சொல்லும்போது தான் தேவதூதன் அந்த மறு உத்தரத்துக்கான வார்த்தையை சொல்ல முடியும். இங்கே தேவதூதன் இப்போ சொல்கிறார் அவனுக்கு பிரயுத்தரமா, தேவ சன்னதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன். வாசிங்கம்மா. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால்
இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இது தேவன் சொல்ல போய் தான் சொல்லியிருப்பார், அவராக சொந்தமாக சொல்லியிருக்க மாட்டார். ஆனுங்க, உன்னுடனே பேசவும். யாரோடனே? சகரியாவே, உன்னோட பேச கர்த்தர் அனுப்புனார். இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். அதுக்கு இதுதான் தகுந்த காலம், தகுந்த நாள், தகுந்த நேரம். என்னது? அதெல்லாம் தகுந்த நேரம், தகுந்த நேரம். உன்னை சொல்ல சொல்லிட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லிட்டேன்? நற்செய்தி, உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கேன். எங்கே இருந்து? பரலோகத்திலிருந்து பூமியில் சகரியா இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன். வந்து சொல்கிறாரு, தகுந்த காலத்தில் தான் கர்த்தர் குறித்த காலம். தகுந்த காலம் என்பது தான் கர்த்தர் குறித்த காலம். தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை, நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை, என் வார்த்தைன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்று தண்டனை கொடுத்துட்டார். ஊமையாயிடுவேன், நீ ஊமை. இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து நீ ஊமை. இனிமேல் நீ பேச மாட்டா, ஊமை. ஏன்னா நீ சந்தேகப்பட்ட. அப்படின்னா இவரை மாதிரி நாம் அதை விட மோசமான நிலைமையில் இருக்கிறோம், மோசமான முறையில் பேசுகிறோம். அவர் அப்படி ஒன்றும் பேசலை, அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிற தன்மையில் அது சொன்னார். ஆனாலும் இது தேவ சன்னிதானத்தில் அது குற்றமாக காணப்பட்டுடுச்சு, தப்பிதமாக காணப்பட்டுடுச்சு. தேவ வார்த்தையை சந்தேகப்பட்டதுனால, தேவன் செய்கிற காரியத்தை சந்தேகப்பட்டதுனால மாறிப்போச்சு. இந்த காலகட்டத்திலும் இப்படி இருக்குமானால் நம்ம எல்லாரும் ஊமையாக தான் இருந்திருப்போம். ஊமைகளும் செவிடுகளுமா இருந்திருப்போம். நீங்களும் ஊமை தான், நானும் ஊமை தான். எல்லாமே பேப பேப நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஏடா கூடமாக பேசுகிறதுக்கு இப்படி பேப பேப பபன்னு சொல்கிறது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்களேன். அப்படியே குடும்பமே அப்படி பேசுதுன்னு வச்சுங்க, பேப ஆமாம் பேபன்னு. ஏசப்பா இருக்கிறதுனால தப்பிச்சோம், ஏசப்பா இருக்கிறதுனால ஊமையாகாமல் தப்பிச்சோம். சில இடத்துல ஊமை இல்லை, பலார்னு போட்டுருவார், அடிச்சிருவார். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிறதும் ஏசப்பாவால் தான், இல்லையா? அப்படி இருக்கிறதும் ஏசப்பாவால் தான். அப்போ தகுந்த காலத்தில் நிறைவேற போகுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகுது. தகுந்த நாளில் தகுந்த நேரத்தில் கர்த்தரால் நிறைவேற போகுது. யாரால் நிறைவேற போகுது? எங்கன்னா வழியில் போகிற மனுஷனா செய்வான்? இல்லையா? எந்த மனுஷனும் இல்லை. கர்த்தர் அவர்களிடத்தில் வேண்டிக்க. அதனால தான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்குறாரு. அவனுக்கு அவன் பிறப்பு இப்படி இருக்கும், அது இருக்கும், என்னென்னலாம் காரியங்கள் எல்லாம் அவருடைய அந்த இரத்த சாட்சியான மரணத்தை தவிர மற்றதெல்லாம் சொல்லிடுறாரு. கர்த்தருடைய கிருபையில் கர்த்தர் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டார். இப்போ இதையும் சொல்லிட்டார், நீ ஊமையாக இருப்பாய் என்று தகுந்த காலத்தில். 21ஆம் வசனம் வாசிங்களேன். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனால் ஒருவேளை அதுவும் நன்மையாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ லேட்டானவனு கர்த்தர் என்ன தரிசனம் காமிச்சார், என்ன தீர்க்க தரிசனம் காமிச்சார், கர்த்தர் உங்ககிட்ட என்னென்னலாம் பேசினார், கொஞ்சம் சொல்லுன்னு ஏதோ அரிச்சிருந்தாலும் அரிச்சிருப்பாங்க. அது ஒரு விதத்தில். நீங்கள் ரொம்ப நேரம் பேபேன்னு முழிச்சுன்னு இருந்தீங்களே, செவத்தியாக பார்த்துருந்தீங்களே, வானத்தையே நோக்கி பார்த்துருந்தீங்களே, ஆலய திரைச்சிலையாக பார்த்துருந்தீங்களே, அதை ஊற்று பார்த்துருந்தீங்களே, அங்கே என்ன தரிசனம் கொடுத்தாரு, இங்கே என்ன தரிசனம் கொடுத்தாருன்னு போய்ட்டு நோண்டுன்னு நோண்டுறவங்களா கூட இருந்திருப்பாங்களா? அதுவும் ஒரு விதத்தில்
நன்மையாக தான் இருந்திருக்கும். ஒரு விதத்தில் தண்டனை தான், பட் ஆனால் ஒரு விதத்தில் நன்மையாக தான் இருந்திருக்கும். அந்த தேவதூதன் எப்படி இருந்தான்? வாய் பூமையாக இல்லாமல் இருந்திருந்தார்னா, ஊமையில் ஆக்காமல் வந்திருந்தா, ஒருவேளை சகரியா இப்படி கூட சொல்லியிருக்கலாம், தேவதூதன் அப்படி இருந்தான், ரெக்கை இப்படி விரிச்சு இருந்ததுதான், இவ்வளோ உயரமாக இருந்தான், மூக்கு இப்படி இருந்தது, கண்ணு இப்படி இருந்தது, பயங்கரமாக இருந்தது, பார்க்கவே ஆழ்ந்து இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்தான், அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்தான், அப்படி இருந்தான், இப்படி இருந்தான், இது சொன்னான், அது சொன்னான் அப்படின்னு சொல்லி இன்னும் வேறு என்னென்னலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது கூட ஒருவேளை ஊமையா? ஒரு விதத்தில் அந்த ஊமைன்றதும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. அதில் 22ஆம் வசனம். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். வாய் திறந்து பேசலை அவர். அதுக்குள்ளே இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தேவாலயத்தில் வந்த ஜனங்க, நம்மளை மாதிரி தேவாலயத்தில் வந்த ஜனங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அவர் என்ன பார்த்துருக்கிறாருன்னு. தரிசனத்தை கண்டான் என்று அறிந்து கொண்டார்கள். தரிசனத்தை நம்ம அங்கே இருக்கிற ஆளுங்க மாதிரியே இருக்கிறதுனால தான் நம்மளால் வாய் திறக்க முடியல, வேற ஒன்றும் கிடையாது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தரிசனத்தை கண்டார்கள், அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு செய்கை காட்டி ஊமையாயிருந்தான். இப்போ சொன்னோம்ல ஆமா அப்படின்றாலும் அதுதான் பண்ணியிருக்காரு அவர், செய்கை காட்டியிருந்தான். 23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சியம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். பாருங்க, இன்றைக்கி இது தானே கடைப்பிடிக்கிறாங்க. கலந்தவனா 5 மாதத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது, வெளியில் எதுவும் சொல்லாமல் இருக்கட்டும், நல்லது நல்லது நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு கேள்விப்படுத்தலையோ? குழந்தை உண்டாய் உடனே எல்லாருக்கும் ஊதுங்கலாம் அந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க. ஊதுன்னு எல்லாருக்கும் ஊதி விடுலாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வாங்க? கொஞ்சம் காலங்கள் அதை மறைச்சி வைப்பாங்க. நல்லது என்று கண்டதுன்னு சொல்வார்கள். அந்நாட்களில் அவன் மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை, அவங்க சொல்கிறாங்க எலிசபெத் குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி கொள்கிறவர்கள் என்னை எப்படியெல்லாம் பார்த்தாங்க, எப்படியெல்லாம் பேசுனாங்க, எப்படியெல்லாம் ஜாடை காட்டினாங்க, கண்ணு காட்டினாங்க, கை காட்டினாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, அது எனக்கு அவ்வளவு இத்தனை வருஷ காலம் எனக்கு நிந்தையாக இருந்தது. நான் கூனி குறுகி இருந்தேன். என் நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஒரு ஆமேன் சொல்லுமா? நம்ம சொல்லி வர ஆமேன் சொல்லுங்க. நம்ம சொல்லி வர ஆமேன், நாம் சொல்ல திரும்ப சொல்ற ஆமேன். இது என்ன ஆமேன் தெரியும் இல்லையா? நம்ம சொன்ன பிறகு வருகிற ஒரு ஆமேன். நம்ம சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு வருகிற ஒரு ஆமேன். இது அந்த வகையான ஒரு ஆமேன். பாருங்க, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சியம் வைத்தார். எலிசபெத் எதிர்பார்க்காத டைம் அவர்களுக்கு வாந்தி வந்துருச்சு. சாப்பிட்டதில் இல்லை, வாந்தி வந்துருச்சு, தலை சுத்து வந்துருச்சு, தலை மயக்கம் வந்துருச்சு, கை காலெலாம் வடவெடுத்து போகிற மாதிரி வந்துருச்சு. செக் பண்ணால் குழந்தை உண்டாயிருக்கிறார்கள் என்று நற்செய்தி. இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. நம்முடைய கண்களுக்கு, அவர்களுடைய எலிசபெத் கண்களுக்கு, அவர்களுடைய உறவினர்கள் கண்களுக்கு, அவர்களுக்கு நம்பத்தகுந்தவர்கள் வேண்டியவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. என்னவாயிற்று? ஆச்சரியமாயிற்று. இன்றைக்கும் அதே தேவன்தான் நம்முடைய தேவன். குறித்த காலத்தை அவரவர்களுக்கு வைத்திருக்கிற தகப்பனாகிய தேவன்.
எலிசபெத் சகரியா வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் வைத்து ஒரு பிள்ளையை பிறக்க செய்ததனுடைய நோக்கம், அந்த பிள்ளையின் மூலமாக என்னென்ன காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெற வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு நடைபெற வேண்டும், காலம் நிறைவேறின பிறகு அந்த பிள்ளையை இரத்த சாட்சியாய் கர்த்தரிடத்துக்கே திரும்ப போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்த தீர்மானத்தின்படியெல்லாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு மிகவும் வைராக்கியமும் தைரியமும் உள்ள ஒரு ஊழியனாக கர்த்தர் அவரை பிறக்க செய்தார், யோவான் ஸ்நானகனை. அந்த பிள்ளையை தான் எலிசபெத்துக்கு கொடுத்தார். எனக்கு இப்படி செய்தருளினார், என்ன சொல்லியிருக்கிறாரு? எனக்கு இப்படி செய்தருளினார். அப்படித்தான் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வார். ஒவ்வொருவரையும் அவர் சிருஷ்டித்து தெரிந்து கொண்டதற்கு நோக்கத்திற்கு ஒரு உன்னதமான காரியம் அதன் பின்னணித்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பின்னணித்தில் இருக்குது. அநேக காரியங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது. யோவான் ஸ்நானகன் எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அந்த உலகத்தில் பிறந்து தேவன் அவரை கொண்டு நிறைவேற்றினார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்த பிதாவாகிய தேவன் தம் உள்ளத்தின் விருப்பம் நாம் செய்த பாவத்தினாலே, நாம் சம்பாதித்த மரணத்தினாலே, நம் துர்க்குணத்தினாலே, நம் கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பின நம்மை, புறமுதுக காட்டின நம்மை அழிவுக்கு ஒப்புக்கூடாதபடி நம்மை இந்த பாவ அழிவிலிருந்து நரக அக்கினி கந்தக கடலுக்கு போயிடாதபடி இருக்க நமக்காக ஜீவனையே சிலுவை மரத்தில் கொடுத்து மன்னித்து மீட்டெடுத்த மீட்பராலே வாழ்வு பெற்றோம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தகப்பனை குறித்த 33 ஆண்டு காலம் அவருடைய வாழ்வு இந்த பூமியில் தகப்பனுடையது. இந்த 33 காலம் வாழ்வில் 3 வருஷ காலம் ஊழிய காலம், 3 வருஷம். இதை சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு அந்தந்த காலங்களுக்கு அவர் கட்டுப்பட்டு அந்தந்த காலத்துக்குள்ளே வந்து செய்தது போல எலிசபெத் வாழ்க்கையில், சகரியா வாழ்க்கையில் அவர்கள் வயது சென்றாலும் அவர்களுக்கு முன் குறித்த ஆசீர்வாதங்கள் அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேறணும். அது பின்னாகவும் நிறைவேறாது, நாள் கடந்தும் நிறைவேறாது. அவர் குறித்த காலகட்டத்தில் நிறைவேறினது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிலும், தேவ மகனிலும், தேவ மகளிலும், தேவ சேனைகளிலும் தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்துத்தான் நடத்துகிறாரு. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லப்பட்டு, நமக்கு ஒரு பெரிய உபத்திரவம், தாங்க மாட்டாத உபத்திரவம். ஆனால் அவர் பார்வையில் அது லேசான உபத்திரமாய் காணப்படுகிறது. அந்த உபத்திரவத்தை அவர் அது சீக்கிரத்திலே கர்த்தர் நீக்கி தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கனத்தையும், தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அழிவும் வெட்கமும் வருமே தவிர வேற ஒன்றும் வராது. மகா கூடிய வெட்கம் வரும், நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத வெட்கங்கள் வரும். தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் வழிநடத்தலுக்கும் விரோதமாக எழும்பி கொக்கரிக்கிறவர்களுக்கு அவர்களால் தாங்கவே மாட்டாத வெட்கங்கள் அவர்கள் வாழ்க்கையை வந்து சூழும். எப்படி சமுத்திரம் தன்னுடைய அலைகளினாலே வந்து ஜனங்களை, பார்வோனுடைய சேனைகளை மூடி போட்டதோ அப்படி வெட்கம் அவர்களை மூடி போடும். ஒரு பக்கம் அழிவு வந்து மூடும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளி, தேவன் குறித்திருக்கிற காலத்துக்கு எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கென்று நாங்கள் காலத்தை நியமிப்போம் என்று நியமிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கே அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுந்து அழிந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய மாம்சத்தை பட்சிக்க நினைக்கையில் அவர்களே பட்சிக்கப்பட்டு அழிந்து ஒழிந்து போனார்கள் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டபடி அழிந்து ஒழிந்து போவார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் குறித்த வேலையிலே விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமும் விடுதலையோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கடைசி பரியந்தம் கண்மணியாய் ஆதரித்து பாதுகாத்து காப்பாற்றி தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி கண்மணியாய் காத்து கொள்வார். கைவிடவே மாட்டார். நம் ஒவ்வொருவரையும் கைவிடவே மாட்டார். இந்த உலக வாழ்வு தான் எனக்கு வேணும், இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும், எனக்கு அதெல்லாம் தேவ சித்தம் தேவையில்லை, தேவ விருப்பம்லாம் தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் தேவனையே நம்பலை என்று போனால் அது அவங்க இஷ்டம். அது அவங்க இஷ்டம், அது அவங்களாச்சு, தேவனாச்சு, அது தேவன் பார்த்துக்குவார். நான் குறித்த காலத்தை நம்புகிறவர்களுக்கு, குறித்த காலத்திலே தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற வார்த்தையை சந்தேகப்பட்டு ஏளனம் பண்ணுகிறவர்கள், பரிகாசம் பண்ணுகிறவர்கள் அதுக்கு தக்க பலனை அடைவார்கள்.
அவர்களால் நிச்சயமாய் தாங்க மாட்டாத வெட்கம் அவர்களை வந்து சூழும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. கற்பனை செய்ய முடியாத வெட்கங்கள் அவர்களை வந்து சூழும். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். 36ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். வந்து இறங்கும் அந்த வெட்கம், தாங்கவே அவர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த வெட்கத்தை அவர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உன்னதமானவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் வழி நடத்தலையும் தெரிந்தே செய்கிறவர்களுக்கு அந்த வெட்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாது. அவர்களுக்கு அந்த வெட்கம் இரட்டந்தனையான பலனாக வரும். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வேத வார்த்தைகள் அவர்களுக்கு நிறைவேறாது. தகுந்த காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி திரும்ப எந்த பாவமும், பழைய பாவம் புதிய பாவம், புதிய மீறுதல் பழைய மீறுதல் என்கிற மீறுதல்கள் இல்லாதபடி, பழைய துரோகம் புதிய துரோகம் என்று எதுவும் இராதபடி, என் வழி உன் வழி அவன் வழி என் சுய வழி என்று இராதபடி, தேவ சித்தம் மாத்திரமே என்று சொல்லி செய்து அதில் வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உபவாச கூட்டம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஜெபித்துக்குங்க. கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும். 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு விரோதமாயிருந்த கிரியைகளை எல்லாவற்றையும் நீர் அழித்து, எல்லா மனமடிவுகளையும் நோவுகளையும் நீர் அழித்து, மனவேதனைகளை வேரோடு நீக்கி போட்டு, ஆண்டவரே உம்முடைய மனதையும் இருதயத்தையும் வார்த்தையையும் உம்முடைய ஆவியையும் வல்லமையும் தைரியத்தையும் தந்து, ஆண்டவரே ஆவியானவரே இந்த அனுக்கிரகத்தை செய்து நிலை நிற்கும்படி செய்து கால் ஊன்றும்படி செய்து இந்த ஆராதனையை ஆண்டவரே உம்முடைய மன விருப்பத்தின்படி உம்முடைய மன சித்தத்தின்படி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீர். அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாருடைய இக்கட்டுகளை நீக்கி ஆண்டவரே, கொடுமைகளை நீக்கி, கஷ்டங்களை பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே என்று கேட்டபடியே சந்தோஷமாக மாற்றுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமாக மாற்றுகிற வேலைக்காக நேரத்துக்காக ஸ்தோத்திரம். விடுதலையோடு கூட பரிசுத்தமாய் வாழத்தக்கதான கிருபையை உண்டு பண்ணி தருவதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். சடிதிலே கிடைக்கிற நன்மைகளும் அற்புதங்களுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். மகத்தான காரியங்களை செய்து வல்லமையான காரியங்களை செய்து எலிசபெத் அவர்கள் சொன்னது போல கர்த்தர் எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி ஆண்டவரே அல்லேலூயா, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற வார்த்தையை நம்பின மகளுக்கு உமது நாமத்தை மகிமைப்படுத்தினது போல ஒவ்வொரு நாவுகளும் உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய நாவுகள் உம்மை பாடி புகழ்ந்து உமது நாமத்தை மகிமை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவார்களாக. நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யும். உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.